நான்கட்டாய் பண்ணிருக்கீங்க பாருங்க, டப்பு டப்பு வேற லெவல். டீ டைம் ஸ்நாக்ல அந்த டீல அப்படியே ஒரு முக்கு, ஒரு கடி, ஒரு குடி, வேற லெவல் மாஸ்டர். பேக்கரி ஸ்டைல்ல மைதா மாவு இல்லாம வெறும் கோதுமை மாவு நாட்டு சர்க்கரையை வச்சு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 2 வாரம் வரைக்கும் தாராளமா வரும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, பால் பவுடர், கார்ன்ஃபிளவர், உப்பு இது எல்லாத்தையும் சலிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அழகா நம்மளுக்கு உதிரி உதிரியா கிடைச்சிரும். இப்போ ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் நல்லா விஸ்க் வச்சு ஒன்று போல நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சலிச்ச மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கையை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது, பிஸ்கட் நம்மளுக்கு சாஃப்டாக வராது. இப்போ இந்த மாதிரி கிரம்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் அதோட ஷெல்ஃப் லைஃப் நீங்கள் 2 வாரம் வரைக்கும் வச்சுக்க முடியாது. மாவை நல்லா ஒன்று போல் திரட்டினதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அதை ஈவனாக கீழே போட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மூடி இருந்தது அப்படின்னா ஈவன் ஷேப்பில் அந்த குக்கியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக பேக் ஆகி வரும். 320 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு அவனை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் ஆற விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இன்னுமே டீட்டெயில்டான ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டாடா பாய்.